வெல்கம் டு வெரி ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஜியோ ஹாட்ஸ்டாரில் வெளிவந்திருக்கக்கூடிய சித்திக் இஸ் கியூ வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்த்துடலாம். இதில் கதையை பொறுத்தளவுக்கு கதாநாயகி பேர் வந்து மேகுன். ஸோ இவங்களோட சின்ன வயசில் வந்து ஷேகர் அப்படிங்கிற ஒருத்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக காதலிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறையவே இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சைல்ட்ஹுட் க்ரஷ் அப்படின்னே சொல்லலாம் இந்த ஷேகர் அண்ணா. இதில் ஷேகர் அண்ணான்னு சொல்லப்படக்கூடிய இந்த நபரை பொறுத்தளவுக்கு ஸோ இந்த ஆணாதிக்கம் கொண்டு இருக்கக்கூடியவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராடக்கூடிய ஒரு போராளியாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இதனாலே என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே ரொம்ப பிடிச்சிரும். இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த காதலை சொல்லலை அப்படின்னாலும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேகர் அண்ணா வந்து தூக்கு போட்டு இறந்து போகிறாப்புல. இதனால் நம்ம கதாநாயகிக்கு ஒரு ஆழமான ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே எழும்புது. எதுக்காக இவர் தூக்கு போட்டு இறந்து போனோம், அந்த அளவுக்கு இவருக்கு வந்த பிரச்சனை என்ன, மேலும் வந்து பார்த்திங்கன்னா இவர் வேலை பார்த்த யூனிகான் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கீழே இந்த வேலை பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்திருக்குங்கிறதுனால இவரோட சாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மர்மத்தை தேடி போகும்போது நம்ம கதாநாயகி என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த வெப் சீரிஸ் எடுக்கப்பட்டிருக்கு. எனக்கு இந்த வெப் சீரிஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பரான ஒரு கண்டென்ட்டாக இருந்துச்சுங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேகர் அண்ணா மேலே வச்சுருக்கக்கூடிய அந்த காதலை இந்த வெப் சீரிஸில் வந்து பார்த்திங்கன்னா அழகாக காமிச்சிருப்பாங்க. அங்கங்கே பிச்சு பிச்சு தான் சொல்லுவாங்க. 2019 போவாங்க, அப்புறம் கரண்ட் வருவாங்க, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொன்னாலுமே அதுவே ஓரளவுக்கு நல்லா ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்படி அந்த 2019ன்னு சொல்லி வரக்கூடிய அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. கரண்ட் போர்ஷன்ஸில் அப்படி என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு விஷயத்தினால ஆழமாக பாதிக்கப்பட்டதுனால இவங்களே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போன கேரக்டர்கிட்ட பேசுவாங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இறந்து போன நபர் எதுக்காக இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கிறத தேடி போகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சூப்பராக இருக்கும். தென் இவங்க தேடிக்கிட்டு இருக்க நபர் இவங்க கம்பெனிலே வேலைக்கு சேர்றது, அதனால வரக்கூடிய பிரச்சனைனால வேலை போகிறது. அதுக்கப்புறம் ஒரு யூனிகான் அப்படிங்கிற ஸோ அந்த நபர் வேலை பார்த்தாரு பார்த்தீங்களா, ஸோ ஷேகர் அண்ணா அந்த கம்பெனிலே திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதெல்லாமே ரொம்ப அழகாக நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேலும் இந்த வெப் சீரிஸில் நடிச்சிருக்கக்கூடிய கதாநாயகியோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக ப்ளசண்ட்டாக அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த ஸ்கூல் போர்ஷன்லாம். கரண்ட் போர்ஷன்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவமாக அந்த ஆங்கர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக காமிச்சிருந்தாங்க. மொத்தத்தில் ஒரு சுமாரான வெப் சீரிஸ் தான். ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா குறை சொல்கிற அளவுக்கு பெருசாக இந்த வெப் சீரிஸில் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. அதனால் தாராளமாக ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு மஸ்ட் வாட்சபிளாகவே சஜஸ்ட் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.